அனைவருக்கும் வணக்கம். hope you are all doing good. I am doing great here. இன்னைக்கு நம்ம டே 11 of our free spoken English courseல இருக்கோம். இன்னைக்கு வந்து how to speak polite English அதை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? So polite English அப்படின்னா என்னன்னா the polite English means we are using kind and respectful words while talking to others. மற்றவங்க கிட்ட நம்ம பேசும்போது மரியாதை கலந்த ஆங்கிலத்துல இதே மாதிரி பேசணும், இனிய சொற்களை பயன்படுத்த வேண்டும், அப்படி நீங்க சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் தி எய்ம் ஆஃப் டுடேஸ் வீடியோ. ஸோ ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இட் ஷோஸ் ரெஸ்பெக்ட். இப்போ எனக்கு தண்ணி கொடு அப்படின்னா கிவ் மீ வாட்டர் அப்படின்னு கேட்கலாம். நம்மளுக்கு சின்னவங்களா இருந்தாங்கன்னா கிவ் மீ வாட்டர்னு கேட்கலாம். நம்மளை விட கொஞ்சம் பெரியவங்க இருந்தா ப்ளீஸ் கைண்ட்லி கிவ் மீ வாட்டர் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். கைண்ட்லி யூஸ் பண்ணலாம், ப்ளீஸ் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய பொலைட் வேர்ட்ஸ் இருக்குங்க. அதை மேக்சிமம் ஒரு 5 செய்ய முடியுமா, கொஞ்சம் தயவு செய்து, இதே மாதிரி வார்த்தைகளை ஆங்கிலத்தில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிட்டா இட் ஷோஸ் ரெஸ்பெக்ட், மரியாதையை காட்டுகிறது. இட் பில்ட்ஸ் குட் ரிலேஷன்ஷிப், நல்ல உறவை உருவாக்கும். ஓகேங்களா? பீப்புள் ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் அஸ். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுறது, அப்ப நம்ம கேட்குற உதவி வந்து தன்மையா கேட்டோம்னா கண்டிப்பா அவங்க உதவுறதுக்கு வந்து சான்சஸ் ஆர் மோர். ஓகே, இட் மேக்ஸ் அஸ் கான்ஃபிடென்ட். நம்மள வந்து ஒரு நம்பிக்கையுடன் இது பேச வைக்கும். ஓகேங்களா? இப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், சரி கொஞ்சம் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா தயவு செய்து அப்படின்னு கேட்கறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட கண்டிப்பா நீங்க உங்களோட இயலாமையே போர்ட்ரேட் பண்ணிட்டீங்க. ஐ டோன்ட் நோ அப்படிங்கறது எனக்கு தெரியல அப்படிலாம் சொல்றத விட தயவு செய்து இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னு நம்ம எந்த அவசரத்துல கேட்டாலும் அந்த தயவு செய்து அப்படி அந்த வார்த்தை வந்து அவங்கள நிப்பாட்டி உங்களுக்கு உதவுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when you are speaking English, when you are asking something, you need to use only polite words. Okay, let us see. The first polite words which everyone is aware of, but how to use I'm going to give you tips. That is please. ரொம்ப சிம்பிள், ப்ளீஸ். ஓகே, ப்ளீஸ் அப்படின்னு அதுவும் ஒரு மரியாதையான சொல் தான். நாம் எதையாவது கேட்கும் போது அல்லது வேண்டுகோள் வைக்கும் போது பயன்படுத்துகிறோம். ஓகே, இப்ப பாருங்க, தயவு செய்து எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுங்கள். ப்ளீஸ் கிவ் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். தயவு செய்து கதவை திறங்க, ரொம்ப டைட்டா இருக்கு என்னால திறக்க முடியல. ஓகே, தயவு செய்து கதவை திறக்கவும். ப்ளீஸ் ஓபன் த டோர். தயவு செய்து ஒரு நிமிடம் காத்திருக்கவும். என் ஹேண்ட்பேக்கை மறந்துட்டேன் சொல்லுவோம்ல, when you are going out. இது நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட we don't want to explain it. பட் ஒரு கும்பலா இருக்கும், எல்லாரும் சேர்ந்து போறோம் அப்படின்னா மரியாதை நிமித்தமாக தயவு செய்து ஒரு நிமிடம் காத்திருக்கவும், வந்து விடுகிறேன். ஓகே, ப்ளீஸ் வெயிட் ஃபார் அ மினிட். தயவு செய்து இதில் எனக்கு உதவுங்கள். எதுவாக இருக்கட்டும். ஓகே, ஏதாவது வேலையா இருக்கட்டும், இல்லை ஏதாவது செய்ய வேண்டியதாக இருக்கட்டும், இல்லை எழுதணும், அதுக்கு ஏதோ ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் கூட புரியல அப்படின்னா ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் திஸ். அவ்வளவுதான். இதில் அப்படின்னா திஸ். தயவு செய்து உட்காருங்கள், ஏன் ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்கீங்க. ப்ளீஸ் ஹாவ் அ சீட். தயவு செய்து பின்னர் என்னை அழைக்கவும். யாரோ கூப்பிடுறாங்க, நீங்க வந்து பிஸியா இருக்கீங்க, அப்ப என்ன சொல்லணும்? ப்ளீஸ் கால் மீ லேட்டர், ஐ அம் பிஸி ரைட் நவ். நெக்ஸ்ட் வேர்டு வந்து பொலைட் வேர்ட்ஸ் நெக்ஸ்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்றது வந்து could you. ஓகே, could you is a polite way to ask someone to do something. உங்களால முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கறோம்ல, அதுக்கு வந்து could you யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, இங்கேயுமே could you மட்டும் தனியா யூஸ் பண்ணக்கூடாதுங்க, ப்ளீஸோட சேர்த்து தான் வரும். ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப could you கேட்கிறோம். could youனா முடியுமா அப்படிங்கிறதுக்கு could you, ஆங்கிலத்தில் could you. ஓகே, அது தனியா வருமா, ப்ளீஸ் கூட சேர்ந்து வருமா? கண்டிப்பா ப்ளீஸ் கூட சேர்ந்து தான் வரும். இங்க பாருங்க, தயவு செய்து எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுக்க முடியுமா? could you please give me a glass of water please. தயவு செய்து கதவை திறக்க முடியுமா? அங்க என்ன கேட்டோம்? ப்ளீஸ் ஓபன் த டோர் சொன்னோம். இப்ப could you அப்படின்னு நீங்க ஓபன் பண்ண போட்டு சேர்த்துட்டீங்கன்னா அது இன்னும் மரியாதையாக மாறி விடுகிறது. ஓகே, சோ could you பிளஸ் ப்ளீஸ். தயவு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செய்து கதவை திறக்க முடியுமா? could you open the door please. தயவு செய்து ஒரு நிமிடம் காத்திருக்க முடியுமா? நம்ம அங்க ப்ளீஸ் ஒரு நிமிடம் காத்திருக்கவும் சொல்லணும். தயவு செய்து ஒரு நிமிடம் காத்திருக்கவும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா உங்களால முடியுமா
இல்ல நீங்க போறதா இருந்தா போங்க, நான் வேணா வந்துக்கிறேன் தனியா அப்படின்னு சொல்றதுக்கு தயவு செய்து ஒரு நிமிடம் காத்திருக்க முடியுமா? Could you wait for a minute please? தயவு செய்து இதற்கு எனக்கு உதவ முடியுமா, உங்களால முடியுமா? ஓகே, could you help me with this please? அங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, அவங்க செய்வாங்கன்னு நம்பிக்கை இருந்தது. பட் நீங்க ப்ளீஸ் பண்ணீங்க. இங்க வந்து செய்வாங்களோ செய்யலையோ அப்படின்னு தெரியல. தெரியாத பட்சத்துல நீங்க இப்படிதான் கேட்கணும். could you help me with this please? could you pass me the book please? தயவு செய்து அந்த புத்தகத்தை எனக்கு கொடுக்க முடியுமா? தயவு செய்து பிறகு என்னை அழைக்க முடியுமா? could you call me later please? so next வந்து இதோட மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நீங்க நிறைய சென்டென்சஸ் இது ஒரே முடியுமா அப்படிங்கறதுலே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீகேப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ண வேண்டியதா பாருங்க. இப்போ could you speak a little slowly please? யாரோ வேகமாக சொல்கிறார்கள், ஏதோ ஒன்று உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. they are explaining or they are teaching something or they are asking you something. அவங்க ஒன்றும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இல்ல உங்ககிட்ட என்னமோ கேட்கறாங்க, இல்ல வந்து எதையோ நடத்துறாங்க. அப்ப அவங்க ஃபாஸ்டா போறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா could you speak a little slowly please? I can't understand. எனக்கு புரியவில்லை, நீங்க கொஞ்சம் மெதுவா சொல்றீங்களா? ஓகே, சொன்னது என்ன சொன்னாங்கன்னே தெரியல, ஆனா உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். could you repeat that please? நீங்க இப்ப ஏதோ சொன்னீங்கல்ல, எனக்கு புரியல, திருப்பி சொல்றீங்களா? could you repeat that please? could you write this on the board please? ஹெப்படோமெகலி அப்படின்னு சொல்றாங்க, அது ஒரு மெடிக்கல் டேர்ம். ஹெப்படோமெகலி, அதுக்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியல. வச்சுச்சோ நம்மளுக்கு ஸ்பெல்லிங் தெரியலையே, இதுக்கு நீங்க சொன்னீங்க பட் எனக்கு ஸ்பெல்லிங் தெரியல, நீங்க போர்ட்ல எழுதுறீங்களா அப்படின்னு கேட்கலாம். could you write this on the board please? ஹெப்படோ அப்படின்னா லிவர், மெகலி அப்படின்னா வீங்கி விடுதல். லிவர் வீங்கின கண்டிஷன் இருக்கும் இல்லைங்க, அதுக்கு பேர் ஹெப்படோமெகலி. ஓகே, could you help me understand this? எனக்கு இது புரியல. இப்போ நான் ஹெப்படோமெகலின்னு சொல்லிட்டேன், அதை போர்ட்ல வந்து நான் எழுதியும் போட்டுட்டேன், அதை உங்களுக்கு புரியவும் வச்சுட்டேன். நான் சொல்லலைன்னா அப்போ நீங்க யோசனை, அப்போ ஹெப்படோமெகலினா என்னது? could you help me understand this? அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். could you lend me your pen please? ஓகே, பேனாவை கொஞ்ச நேரம் தயவு செய்து கொஞ்ச நேரம் தர முடியுமா, எனக்கு கொடுக்க முடியுமா? ஃபேனை வந்து ஆஃப் பண்ண முடியுமா, எனக்கு கொஞ்சம் குளிருது. could you turn off the fan please? could you tell me the way to the station? இது யூஷுவல் காமன் could you சென்டென்ஸ்ங்க. could you tell me the way to the station? could you tell me the way to the bus stand? could you tell me the way to the temple? could you tell me the way to the school or any public places? if you don't know the way அப்படின்னா you can ask to someone using could you. okay, could you tell me the way to the station? உப்பு கொண்டு வர முடியுமா, சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, உப்பு பத்தல, could you bring the salt please? could you check this for me please? OTP வந்திருக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியல, அதை பார்த்தா வராத மாதிரி தான் இருக்கு. இல்ல நீங்க பாருங்களேன், அது வந்திருக்கான்னு பாருங்க, இதுவான்னு பாருங்கன்னு கேட்போம்ல. could you check this for me? நீங்க எனக்கு இது எனக்கோசரம் செக் பண்ணி தர முடியுமா? could you send me the file please? ஓகே, so hope இந்த could you please அப்படிங்கறது வந்து ப்ளீஸ் அப்படின்னா நீங்க எதிர்பார்ப்பு இருக்கும், ப்ளீஸ் எனக்காக காத்திடு, என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்றதுக்கு ப்ளீஸ். அது கண்டிப்பா அவங்க இருப்பாங்கன்னு தெரியும், அப்ப தயவு செய்துன்னு ஒரு ஃபார்முலா கேட்குறீங்க. ஆனா could you please அப்படிங்கிறது நீங்க வந்து டிப்ளமேட்டிக், யூ ஆர் நாட் வெரி ஷுர் whether they will do or not, whether they are having work or not. ஓகே, whether they agree or not, அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களோ ஒத்துக்கலையோ, அவங்க செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ, இவ்வளோ பிரச்சனைக்கு இருக்கும்போது ஒரு உதவி கேட்கும்போது could you please முடிந்து விட்டது. இப்போ would you like. ஓகே, would you like அப்படின்னா இப்போ யாரோ வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா நம்மளுக்கு தெரியல, யாரோ ஒரு தேர்ட் பர்சன். ஓகே, சக்கரை கம்மியா இருக்கணுமா அதிகமா இருக்கணுமா அதுவும் நமக்கு தெரியாது. அப்போ அவங்க கிட்ட என்ன கேட்கணும்னா would you like அப்படின்னு கேட்கணும். யாருக்காவது ஏதாவது ஒன்றை வழங்கும் போது பயன்படுத்தப்படும் மரியாதையான வாக்கியம். வாங்க இதோட சென்டென்சஸ் பார்க்கலாம். தேநீர் வேண்டுமா? ஓகே, would you like some tea? குடிக்கிறீங்களா அப்படின்னு. would you like some tea or would you like some juice? ஜூஸ் வேணுமா? இது would you like a gift அப்படின்னு யூஸ்வலா கேட்க மாட்டோம். பட் எப்படி இதோட half ஆஃப் தி சென்டென்ஸ் எப்படி தெரியுமா வரும்?
would you like a gift or cash discount? ஓகே, ஒன்றுத்துல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இந்த பொருள் வாங்கினா இந்த சீட்டு கட்டினா வச்சுக்கோங்க, சீட்டு கட்டிட்டோம், அதுக்கு வந்து 2500 ரூபா அந்த பண மதிப்பீட்டில் நீங்கள் ஒன்று பொருளாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அந்த வாங்குற இதில் வந்து 2500 வந்து லெஸ் பண்ணிப்பாங்க. நான் சொல்லது புரியுதா? கிஃப்ட் கூப்பனுக்கு கிஃப்டாகவும் கொடுப்பார்கள், இல்லை கேஷ் டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க. அப்போ would you like a gift or cash discount? உங்களுக்கு பரிசாவே வேணுமா, இல்லைன்னா வந்து பணத்தை நான் வந்து கழிச்சுக்கவா? உங்களுக்கு உதவி வேணுமா? would you like some help? எங்களுடன் நீங்களும் வர விரும்புகிறீர்களா? இப்ப ரோடு கிராஸ் பண்றோம், அப்ப நம்ம ஒரு 4-5 பேர் இருக்கோம், இன்னொருத்தவங்க பக்கத்துல இருக்காங்க, நீங்களும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம குரூப்பா ரோடு ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம். why you are standing alone? எங்களோட நீங்கள் வர விரும்புகிறீர்களா? come join us. would you like to come with us? ஓகே, இப்போ ட்ரெக்கிங் போகிறோம். ஓகே, ட்ரெக்கிங் அப்படின்னா மலை ஏறுதல் சொல்லுவாங்க. அப்போ கூட எல்லாருமே சேர்ந்து குரூப்பாக போகிறோம், ஒருத்தவங்க மட்டும் தனியாக இருக்காங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம கேட்கலாம், would you like to come with us? நாங்கள் அந்த வழியாக தான் போகிறோம். ஓகே, இது வேணுமா இல்லைன்னா அது வேணுமா அப்படின்னு கேட்போம்ல. இதில் ஆக்சுவலாக வந்து அந்த தமிழில் வந்து சென்டென்சஸ் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி கிரியேட் பண்ணும்போது தமிழ் மட்டும் சில சமயம் தப்பாக வந்துடும். அதனால நான் சொல்கிற தமிழில் அதுதான், இந்த பொருள் வேண்டுமா இல்லது அது வேண்டுமா அப்படின்னு கேட்போம்ல. would you like this one or that one? எய்தர் அது ட்ரெஸ்ஸாகவும் இருக்கட்டும். இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, பட் எதுன்னு தெரியல. you can ask for only one dress. you can give them or you can buy for them only one. அப்போ நம்ம என்ன கேட்போம், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று, would you like this one or that one அப்படின்னு கேட்போம். we are giving them choices or we are giving them options. இப்போ would you like, உங்களுக்கு எது வேண்டும் அப்படின்னு கேட்டாச்சு. அப்போ எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி ஐ வாண்ட் சென்டென்சஸ் பற்றி நான் பேசியிருக்கேன். ஐ வாண்ட் அப்படின்னா நம்மளுக்கு உரிமை இருக்கிற இடத்துல, ஐ வாண்ட் டீ, ஐ வாண்ட் காஃபி, ஐ வாண்ட் டாய்ஸ், ஐ வாண்ட் நியூ கார் அப்படின்ட்டு உறவுகள் இருக்காங்க. அந்த உறவுகள் கிட்ட நமக்கு யாருக்கு அதிகமாக உரிமை இருக்கும்? அப்பா அம்மா கிட்ட இருக்கும், அது ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கும், குழந்தைங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கும். இப்போ வந்து ஐ வாண்ட் சென்டென்சஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஐ வுட் லைக், ஓகே, இப்போ உங்ககிட்ட காஃபி வேணுமான்னு கேட்குறாங்க, வுட் யூ லைக் காஃபி, சம் டீ, சம் காஃபி அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு காஃபி பிடிக்காது. அப்போ என்ன சொல்வீங்க? ஐ வுட் ப்ரிஃபர் டீ தேன் காஃபி, ஆர் ஐ வுட் லைக் டு ஹேவ் அ கப் ஆஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர், தட் இஸ் எனஃப், தண்ணி மட்டும் போதும். அப்போ ஐ வுட் லைக் என்பது நீங்கள் விரும்புவதை மரியாதையுடன் சொல்லும் ஒரு வழி. Okay, it's a polite way to say what you want and what you wish to have. Okay, so பாருங்க, எனக்கு ஒரு கப் டீ வேண்டும், தயவு செய்து. I would like a cup of tea please. I would like to idlis and sambar please. I would like a new pen please. I would like to use your book please. என்னோட புக்கை எடுத்துட்டு வரல, உங்க புத்தகத்தை சிறிது நேரம் நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு யூஸ் யுவர் புக் ப்ளீஸ். உங்கள் புத்தகத்தை நான் சிறிது நேரம் பயன்படுத்த விரும்புகிறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே தயவு செய்துன்னு போடணும். 2 டிக்கெட் வேணும். ஐ வுட் லைக் 2 டிக்கெட்ஸ் டு சென்னை ப்ளீஸ். எனக்கு இதை பற்றி, இந்த கோர்ஸை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு நம்ம ரிசப்ஷன் டெக் வந்து கேட்போம் இல்லைங்க. ஒரு காலேஜுக்கு போகிறோம், இல்லை ஒரு அட்மின் பர்சன் கிட்டே, அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டேயோ நம்ம போயிட்டு ஒரு தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஐ வுட் லைக் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் கோர்ஸ், ஆர் ஐ வுட் லைக் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதை பற்றி டீட்டெயில் தெரியணும், எப்படி எப்படி பிரித்து கட்டலாம் அப்படிலாம் தெரியணும். அப்படின்னா நம்ம எப்படி கேட்கணும்? I would like some information about this course. I would like some information about the fee structure. Okay, I would like some information about the examination. Okay, please. I would like to meet the manager. I would like to meet the principal. Illa I would like to meet the CEO. Illa I would like to meet the senior manager. யாரை பார்க்க விரும்புகிறீர்களோ, இல்லைன்னா I would like to meet the class teacher. I would like to meet the டீன் ஆர் கோஆர்டினேட்டர் ஆர் வைஸ் சான்சலர். யாரை மீட் பண்ண விரும்புகிறோமோ அவங்களுடைய பேரை சேர்த்துக்கணும். ஓகே, என்னைக்கு? நவ், இல்லை டுமாரோ, இல்லைன்னா நெக்ஸ்ட் மண்டே, அதே மாதிரி. ஸோ இந்த ஐ வுட் லைக் அப்படின்னு வச்சு நான் இந்த மினி கான்வர்சேஷன்ஸ் எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம்,
அங்க நம்மளுக்கு தோசை வேணும், நம்ம இப்ப என்ன சொல்வோம், ஐ வுட் லைக் எ தோசை. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, ஐ வுட் லைக் 2 இட்லிஸ் அண்ட் சாம்பார் ப்ளீஸ்ன்னு கேட்டோம். அதுக்கு அவங்க வெயிட்டர் என்ன சொல்லுவாங்க, ஷோர் வேற ஏதாவது வேணுமா, ஷோர் கண்டிப்பா எடுத்துட்டு வர, வேற ஏதாவது வேணுமா. ஐ வுட் லைக் எ காஃபி டூ, எனக்கு அது கூட காஃபியும் சேர்த்து வேணும் அப்படிங்கிறதுக்கு காஃபி டூ. ஓகே, அப்ப வெயிட்டர் வந்து அஃப்கோர்ஸ் சார் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ், ஐ வில் கெட் இட் ரெடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷாப்ல இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பை வேணும், அப்ப எப்படி கேட்பீங்க, ஐ வுட் லைக் திஸ் பேக் ப்ளீஸ். ஸோ ஹியர் யூ ஆர், எடுத்துக்கோங்க. இப்போ லைப்ரரிக்கு போறோம், ஒரு புக் வந்து உங்களுக்கு வேணும், ஐ வுட் லைக் டு பாரோ திஸ் புக் ப்ளீஸ். ஓகே, எனக்கு இந்த புக்கை வந்து நான் எடுத்துட்டு போறதுக்கு விரும்புறேன். ஃபர்ஸ்ட் கிடைக்குமான்னு கேட்டேன். எல்லா புக்கையும் நமக்கு லென் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ரீசன்ட் புக்ஸ் எல்லாம் அங்கதான் உட்காந்து படிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம போய் கேட்கணும், ஐ வுட் லைக் டு பாரோ திஸ் புக் ப்ளீஸ். லைப்ரரியன் வந்து சர்டைன்லி. டிக்கெட் கவுண்டர்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஐ வுட் லைக் 2 டிக்கெட்ஸ் டு மதுரை, ஐ வுட் லைக் 2 டிக்கெட்ஸ் டு சென்னை பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி தான். அப்போ அந்த கிளர்க் அவங்க ஹியர் யூ ஆர் யுவர் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ. ஹோட்டல் ரிசப்ஷன்ல வந்து இப்போ உங்களுக்கு ரூம் தேவை 2 நாளைக்கு அப்படின்னா, ஐ வுட் லைக் எ ரூம் ஃபார் 2 days ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். எனக்கு ஒரு ரூம் வேணும், 2 நாளைக்கு தங்குற மாதிரி ஒரு ரூம் வேணும் அப்படின்னா ரிசப்ஷனிஸ்ட். ஓகே, ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க பேரு ரிசப்ஷனிஸ்ட். லைப்ரரிய வேலை செய்யறவங்க பேரு லைப்ரரியன். ஒரு கடையை பார்த்து கொள்பவர் பேரு ஷாப் கீப்பர். ஓகேங்களா? ஸோ எஸ் ஷோர் அப்படின்னா அப்ப நம்ம வந்து தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிடுவோம். ஆஃபீஸ்ல இப்போ யாரையாவது மீட் பண்ணணும்னு சொன்னோம்ல, ஐ வுட் லைக் டு மீட் யூ ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ் சார், மே ஐ கெட் இட். நான் உங்களை ஒரு 2 நிமிஷம் பார்க்கணும், ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி உங்களிடம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஐ வுட் லைக் டு டாக் டு யூ ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ். உடனே மேனேஜரா இருக்கட்டும், ஷோர் கம்மிங். நெக்ஸ்ட் வந்து மே ஐ. இப்போ என்னென்ன பார்த்துட்டோம், ப்ளீஸ் பார்த்துட்டோம், குட் யூ ப்ளீஸ் பார்த்துட்டோம். யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா would you like அப்படின்னு அந்த சென்டென்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் ஐ வுட் லைக், எனக்கு வேண்டும், அவங்க சொல்றது ஓகே இல்ல நம்மளாவே கேட்கணும் அப்படின்னா ஐ வுட் லைக் அப்படின்ட்டு மரியாதையா கேட்கறது. நெக்ஸ்ட் வந்து மே ஐ. இதுவுமே காமன் பொலைட் வேர்ட்ஸ் தான், எல்லா இடத்துலயும் யூஸ். மே ஐ அப்படின்னாலே மே ஐ கமின், அது கண்டிப்பா ஞாபகம் வந்துடும். நான் உள்ளே வரலாமா, இது சின்ன பசங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு மீட்டிங் ஹாலுக்கு போகணும், ஆல்ரெடி ஒரு 10 பேர் இருக்காங்க, மே ஐ கமின் அப்படின்னு கேட்கலாம். மே ஐ சிட் ஹியர், நான் இங்கே உட்காரலாமா. மே ஐ யூஸ் யுவர் புக். ஓகே, மே ஐ ரைட் ஆன் த போர்ட், நான் இந்த பலகையில் எழுதலாமா அப்படின்னு என்ன வேணா கேட்கலாம். மே ஐ யூஸ் பண்ணி நான் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா அது மே ஐ வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃபோனை நான் பயன்படுத்தலாமா, என்னோட ஃபோனில் பேட்டரி இஸ் டவுன், மே ஐ யூஸ் யுவர் ஃபோன் ஃபார் எ மினிட். மே ஐ சம்திங். இப்போ எல்லாரும் ஒரு மீட்டிங்ல பேசிட்டே இருக்கீங்க, அப்போ உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றால் மே ஐ சே சம்திங். ஓகே, மே ஐ கோ டு தி வாஷ்ரூம் கேட்கலாம். ஸோ இதோட மே ஐ வச்சு எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு பாருங்க. மே ஐ கோ அவுட் டு பிளே. கிட்ஸ் when they are asking permission from the parents, then நான் விளையாட வெளியே போகலாமா. மே ஐ கோ அவுட் டு பிளே. மே ஐ கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் த காலேஜ் கோயர் கேன் ஆஸ்க் லைக் திஸ், மே ஐ கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என் நண்பர்களோட நான் வெளியே போகலாமா. எஸ் யூ மே. எஸ் யூ மே அப்படின்னு சொல்றது வந்து போகலாம் அப்படிங்கிறது. இதே போகக்கூடாதுங்கிறதுக்கு நம்மளுக்கு 3ஆ சொல்லலாங்க. எப்படி தெரியுமா வரும், யூ மே நாட் அப்படின்னா ஃபார்மல் பர்பஸ், யூ ஆர் நாட் அலவுட் டு கோ, நீ போகக்கூடாது, உனக்கு அனுமதி இல்லை சொல்லலாம். யூ ஷுட் நாட் அப்படின்னா போகாம இருப்பது நல்லது, போனா தேவையில்லாத நைட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் டென்ஷன், போகாமல் இருப்பது நல்லது ஏன்னா மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். யூ மஸ்ட் நாட் கோ. மஸ்ட் நாட் அப்படின்னா கண்டிப்பாக போகக்கூடாது. இப்போ ஒரு நெகட்டிவா அதுக்கு பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. யூ மே நாட், யூ ஆர் நாட் அலவுட் டு கோ, யூ ஷுட் நாட் அண்ட் யூ மஸ்ட் நாட். புரிஞ்சிருச்சுங்களா? இவ்வளோ வருது. நெக்ஸ்ட் வந்து அட் ஸ்கூல், மே ஐ கோ டு தி லைப்ரரி. எஸ் யூ மே ஆர் யூ மே நாட். ஷாப்ல வந்து மே ஐ ட்ரை திஸ் ட்ரெஸ். இந்த உடையை நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, வெதர் இட் இஸ் ஃபிட்டிங் மீ கரெக்ட் ஆர் நாட், ஐ நீட் டு செக் மை சைஸ். ஓகே, யூ மே. ஆஃபீஸில் வந்து மே ஐ லீவ் இயர்லி டுடே, நான் இன்னைக்கு சீக்கிரம் போகலாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அப்படி ப்ராபப்ளி இது எல்லாமே எஸ் யூ மே. நான் சொன்ன மாதிரி போகக்கூடாது, செய்யக்கூடாது, நீ இதை பண்ணவே கூடாதுன்னா யூ மஸ்ட் நாட், யூ ஷுட் நாட், யூ மே நாட் அண்ட் யூ ஆர் நாட் அலவுட் டு கோ. ஓகே, ஸோ இப்போ பொலைட் வேர்ட்ஸ் வந்து
என்னென்ன அப்படின்னு நீங்கள் நல்லாவே கற்றுக்கிட்டீங்க. அதுக்கு மோர் எக்ஸாம்பிளும் பார்த்துட்டீங்க. இந்த பொலைட் வேர்ட்ஸை நீங்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்தினால், ஆங்கில வாக்கியங்களில் நீங்கள் இந்த பொலைட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட தேவைகளையோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், ஒரு அனுமதி வேணும் அப்படியோ, இல்லை யாருக்காவது ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்களா. இட் மேக்ஸ் யுவர் இங்கிலீஷ் so beautiful. Okay, if you like this video, kindly like, share and subscribe my channel Master English through Tamil for more videos. Thank you.